வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தினை அரிசி வச்சு ஒரு மாவிளக்கு மாவு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா 4 தடவை கழுவணும். நல்லா தேய்ச்சி கழுவுங்க. இதில் ரொம்ப அழுக்கு இருக்கும், அதனால் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இதை ஊற வைக்கணும். முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாவிளக்குங்க இது. நம்ம முருகருக்கு தேனும் தினை மாவும் வச்சு படைப்பாங்க. இதில் நம்ம மாவிளக்காக செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி எப்போ வேணாலும் செய்யலாம். 4 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டிடுங்க. ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி கையில் ஒட்டாமல் வரணும். நம்ம அதிரச மாவுலாம் காய வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி துணியில் நல்லா இந்த மாதிரி காய வச்சு ஃபேன் காற்றுலே வச்சுங்க. வெயிலில் வைக்கக்கூடாது, ஃபேனு கீழே வைங்க. ஒரு 10 நிமிஷம் காயட்டும். காட்டன் துணியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, தட்டில். இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் வெல்லம் சேர்ந்து வரணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒன்று கூட்டி நம்ம பிசையணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்படியே கூட வச்சு சாமி கும்பிடலாம். மாவிளக்காவும் பிசைஞ்சு சாமி கும்பிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மாவிளக்கு மாவாவது உருண்டைகள் பிடிச்சி நெய் விட்டு திரி போட்டு செய்ய வேண்டியதான். நல்லா தேனையும் அந்த மாவு வெல்லம் எல்லாமே கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு எனக்கு 3 மாவிளக்கு வந்துச்சு மாவு. இதுக்கு குங்குமம் வச்சாச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கோங்க. நான் இது கோயிலுக்காக செஞ்சதால் நான் விளக்கு ஏற்றலை, தீபம் ஏற்ற முடியல. அதனால் நான் அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் ஆடி கிருத்திகைக்கு செஞ்சேன். 6 பொட்டு வச்சுருக்கேன், 6 முகத்துக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவுமே பச்சை அரிசியில் செய்வோம். இப்போ தினை அரிசியில் மாவிளக்கு மாவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.